பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவப்பம் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாய் இருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். ஆமேன், அல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துக்கு எழுதின நிருபத்திலே இப்படியாக எழுதப்பட்டதை நாம் வாசித்தோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்துக்கொண்டே இருந்தால் நான் 8ஆம் நாள் அவனே தன்னை சொல்கிறான், நான் 8ஆம் நாளிலே விருத்து சேதனமடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயர் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தினுடைய பரிசேயன் அப்படின்னு தன்னையே அவன் அப்படி இருந்தவன். பக்தி வைராத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்துக்கு ஒரு நீதியின்படி குற்றஞ்சாட்டப்படாதவன். ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்த எவைகளோ அவைகள் எல்லாம் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன் என்று சொல்கிறதை நாம் வாசிக்கிறோம். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படி இருந்தவர். அவர் யாருக்கும் நான் அடிமையாகலை அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு, நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதனா இருந்தும், நான் யாருக்கு அடிமைப்பட்டவன் கிடையாது, அடிமைப்படாதனா இருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு என்னை தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். எல்லா ஜனங்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிஞ்சுக்கணும், அந்த ஆண்டவருடைய அந்த சத்தியத்தை உணர்ந்துக்கணும், எல்லாரும் கிறிஸ்துவண்டையில் வரணும்னு அவருக்குள்ள தாகம், ஏக்கம், விருப்பம், ஆத்ம பாரம் அப்படி இருந்தனால அவர் தன்னை தானே முழுமையாக எல்லாருக்கும் அவர் தன்னை அடிமையாகவே ஆயிட்டார். பாருங்க, ஒரு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக எல்லாரையும் ஆத்ம ஆதாயம் பண்ணணுங்கிறதுக்காக அவர் தான் எவ்வளோ பெரிய அவரோட பேக்ரவுண்டு எப்படிலாம் இருந்துச்சு. ஆனால் எல்லாத்தையும் விட்டு ஆத்மாதாயம் பண்ணணும், கிறிஸ்துவ ஜனங்களை அறிஞ்சுக்கணும், இருளில் வாழ்கிறவர்கள் ஒளிநிடத்துக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு பாரம், ஏக்கம், விருப்பம் இருந்தனால தான் அவர் தன்னைத்தானே எல்லாருக்கும் தன்னையே அடிமையாக்கினார். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, இந்த வேத வசனத்தின் மூலம் உங்களோடும் என்னோடும் ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிற காரியம் என்னவென்றால், நாம் ஆத்ம ஆதாயம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறோமா? அந்த ஆத்ம பாரம் நமக்குள்ளே இருக்கிறதா? நாம் எத்தனை பேர்த்துக்கு நம்மளை எந்த அளவுக்கு தாழ்த்தி இருக்கிறோம்? பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் தன்னைத்தானே தாழ்த்துகிறார். தாழ்த்துறது மட்டும் இல்லை, நான் மற்றவர்களுக்காக நான் என்னையே அடிமையாக்கினேன் அப்படின்னே சொல்கிறார். அவர் யாருக்கும் அடிமைப்பட்டவன் கிடையாது. ஆனால் தன்னைத்தானே அவரவே செல்ஃபாகவே அவர் முழுவதுமாக அடிமையாக அவர் ஒப்பு கொடுக்குறார். நாம் எந்த அளவுக்கு நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நாம் எந்த அளவுக்கு கிறிஸ்துவுக்காக நாம் எத்தனை பேர்த்துக்கு ஆண்டவர் அன்பை எடுத்து சொல்கிறோம், நாம் எந்த அளவுக்கு இதுக்காக நாமே ஒப்பு கொடுத்திருக்கோம், தாழ்த்திருக்கோம், அர்ப்பணித்திருக்கிறோம். அவர் அடிமையாக்கினேன்னு சொல்கிறார். அவர் தாழ்மைக்கு ஒரு படி மேலே அடிமையாயிட்டார் எல்லாருக்கும். அப்போ நாம் நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நாம் கிறிஸ்துவுக்காக நம்மளை எந்த அளவுக்கு விட்டு கொடுக்குறோம், எந்த அளவுக்கு ஒப்பு கொடுக்குறோம்? நாம் இந்த சிந்தையோடு நாம் ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். ஒரு புதிய நாளைக்குள்ள ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்திருக்க தேவனுக்கு நன்றி செலுத்தி ஒரு அர்ப்பணிப்போட நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே. துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவனை நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே. ஆல்பாவும் மேகமானவரை துதிக்கிறோம், சர்வ சிருஷ்டிகரை வியாபிகரை துதிக்கிற ஆண்டவரே. நன்றி தகப்பனே, இந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு நீர் இடைப்பட்ட ஆண்டவரே பேசிக்கொண்டிருக்கிற ஆண்டவரே. அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவரே, அப்பா, அவன் யாருக்கு அடிமையாகாமல் இருந்தும் எல்லாருக்கும் நான் அடிமையாக தன்னைத்தானே அவர் அடிமையாக ஒப்பு கொடுத்தாரே. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டுங்கிற தாகம், விருப்பம், ஏக்கத்தினாலே அப்பா எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். உமக்காக ஆண்டவரே நாங்கள் எந்த விதத்திலையாவது உடைய அன்பை அனைவருக்கு எடுத்து சொல்லணும் ஆண்டவரே. அப்பா அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவரே தன்னையே அடிமையாக ஒப்பு கொடுத்தாப்புலையே, அதுபோல் ஆண்டவரே அப்பா கிறிஸ்துவுக்காக நாங்கள் எங்கிட்ட எதெல்லாம் மென்மையாக இருக்கோ அதையெல்லாம் குப்பையாக நினைக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்குறோம் ஐயா, ஒப்பு கொடுக்குறோம். இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு ஒவ்வொருடைய அர்ப்பணிப்பேன் எஸ்ப்பா நீங்கள் அங்கீகரிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், பலப்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு புதிய நாளைக்குள்ள எங்கள் நடத்தி கொண்டு வந்திருக்கிறேன், நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த 2026 வருஷத்தின் 2வது மாதமாகிய பிப்ரவரி மாதத்தின் 8ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே உங்கள் கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. இந்த நாளில் ஆண்டவரே அப்பா எங்களை கொண்டு நீர் என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோம், உடைய சித்தத்தைப்படி நடத்துங்கப்பா. எங்கள் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்காக நாங்கள் இந்த வாழ்நாட்கள் இந்த பூமியில் எங்களுக்கு கொடுத்த அப்பா ஜீவனுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய ஒவ்வொரு வாழ்நாட்கள் ஒவ்வொரு நாளும் உமக்காக எந்த விதத்திலாவது நாங்கள் பிரயோஜனமாக இருக்க ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரையும் நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்கப்பா. நன்றி தகப்பனே. ஆண்டவரே இந்த நாளைக்கு விரோதமாக, இந்த ஜெபத்திற்கு விரோதமாக, எங்கள் ஒவ்வொருக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரிகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கடிந்து துரத்தை அப்புறப்படுத்துகிறோம். அல்லேலூயா. தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்கி உமது கரம் எங்களோட கூட இருந்து
தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எங்களை விலக்கி பாதுகாத்து ரட்சித்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவர். நன்றி அப்பா. காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறேன். உடைய புதிய கிருபையினால் எங்களை அனுதினமும் கிருபையானவர் எங்களுக்குள்ளே இருந்து நீங்கள் நடத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். பலனான கர்த்தாவே, எங்கள் பலனாகிய கர்த்தாவே, நீரே எங்கள் பலன், நீரே எங்கள் துருகம், கேடகம், பிரச்சனை, கொம்பு, கண்மலை. நன்றி தகப்பனே. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு ஒவ்வொரு உங்கள் குடும்பங்களையும் அவனுடைய வேலை ஸ்தலத்தை எல்லாம் ஆசீர்வதிங்க. உடைய கண்கள் அப்பா எல்லாருடைய கண்களையும் அண்டவரை கிருபை கிடைக்க செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் அப்படியே செய்கிறதுக்காக நன்றி செலுத்திக்கிறோம். உமக்கே துதிக நமக்கு வேணாம் செலுத்திக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.